குட் மார்னிங் நண்பீஸ் அண்ட் நண்பாஸ். குட் மார்னிங் நண்பீஸ் அண்ட் நண்பாஸ். வழக்கம் போல உங்க விக்னேஷ் உங்கள அறுக்க வந்துட்டான். இன்னைக்கு அறுக்கறக்கான விஷயம் என்னன்னா, டாபிக் என்னன்னா, பிக்கப் பண்ண போனா பேக்கப் ஆயிருச்சு. எப்படி இருந்தனா, இப்படி ஆயிருச்சு. அந்த மாரி. நம்ம ஊர்ல நெறைய ரயில் மிஸ் ஆகுறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா, இந்த ரயில் மிஸ் ஆகுறதுனால குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்கும் பாருங்க. அதுதாங்க ச்ச! என்ன எல்லாமே உன்னால தான். நீ தான் சீக்கிரம் வரல. காஃபி குடிக்க சொன்னா, இட்லி மாவு அரைக்க சொன்னா, சட்னி அரைக்க சொன்னா, அத அரைக்க சொன்னா, இத பண்ண சொன்னா. எப்பா, 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 எப்பா! பாவம் அந்த ரயில் தான் போயிருச்சு. ஆனா வீட்ல இன்னும் 2 ரயில் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படிதாங்க ஒரு யூத். யூத் அந்த மாரி ஒரு யூத். ஒரு ட்ரெயின பிடிக்க ஓடுனான், ஓடுனான், ஓடுனான். உசைன் போல்ட்டோட ஸ்பீட தாண்டி ஓடுறான். நாய் தொரத்துது போல இருக்கு அவன. அந்த மாரி ஓடுறான். எப்ப அந்த கருமம் புடிச்ச பிளாட்பாரத்துல கால் வச்சானோ, தக்காளி அந்த ட்ரெயின் ஓடிருச்சு. ஓடுகாலி ட்ரெயினா இருக்கும் போல இருக்கு. ஓடு ஓடுன்னு ஓடுது. வச்ச உடனே ஓடுது. பத்திக்கிட்டு ஓடுது. ஓடிருச்சுங்க. அப்ப யோசிச்சு பாருங்க அவனுக்கு எப்படி 7 சனி விளையாடியிருக்கும் அவன் வாழ்க்கையில. அடுத்து என்ன பண்ணியிருப்பான்? தலையில கை வச்சுட்டு, ஐயோ! போச்சே, போச்சே, வாழ்க்கை போச்சே, எல்லாம் போச்சேன்னு உட்கார்ந்தான் பெஞ்சுல. எம்.எஸ். தோனின்னு நெனச்சுட்டு. அந்த எம்.எஸ். தோனி படத்துல எப்படி அவன் உட்கார்ந்திருக்கும்போது ஒரு பெருசு வந்து பேசுவானோ, அதே மாரி தாங்க. அதே மாரி தாங்க. ஒரு வேள இத பார்த்து தான் அத எடுத்திருப்பாங்களோ, ஒரு வேள அத பார்த்து தான் இத எடுத்திருப்பாங்களோங்கிற மாரி நடந்துச்சுங்க சம்பவம். அந்த பெருசு வந்து என்ன கேட்டிருக்கும்னு நெனைக்கிறீங்க? "தம்பி, உனக்கு பிரேக்கப்பா? இங்க என்ன ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு கேட்குதா?" அப்படின்னு கேட்டான். "சார், பிரேக்கப் இல்ல சார். பேக்கப் சார். ஒன் பேக்கப்" அப்படின்னாங்க. அப்போ அந்த பெரியவர் என்ன சொன்னாருன்னா, "உனக்கு அந்த ட்ரெயின் எங்க போகுதுன்னு தெரியுமா?" அதுக்கு அந்த பையன் அட கடவுளே! இவ்வளவு தூரம் ஓடுனோமே! இந்த ட்ரெயின் எங்க போகுதுன்னு யோசிக்கலையே! பின்னாடி பார்த்துருக்கணுமோ! யார்ட்டயா கேட்டுருக்கணுமோ! சேம், சேம் பப்பி சேம். அடுத்த கேள்வி பெரியவர் என்ன கேட்கிறாருன்னா, அசிங்கமான கேள்வி. அப்புறம் எதுக்காக அந்த ட்ரெயின் பின்னாடி ஓடுன? ம், ம். தம்பி, அந்த ட்ரெயின் எங்க போதுன்னே தெரியல உனக்கு. அந்த ட்ரெயின் பின்னாடி ஓடுற. அந்த ட்ரெயின மிஸ் பண்ற. அதுக்காக ஃபீல் பண்ற. உன்ன நெனச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பா தான் வருது. வேற என்ன வரும்? கடவுளே! இ இந்த ஒரு கேள்வி அவன் அறிவு கண்ணையே திறந்துருச்சு. 3வது கண்ணையே திறந்துருச்சுன்னு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஸோ, நாம இதுல என்ன கத்துக்கிறோம்னா, நாம இதுலருந்து என்ன எடுத்துக்கணும்னா, நாம மிஸ் பண்ண காதல், மிஸ் பண்ண கனவு, மிஸ் பண்ண வேலை, மிஸ் பண்ண வாய்ப்பு, மிஸ் பண்ண எல்லாமே என்னைக்குமே மிஸ் ஆயிருச்சு தான். மிஸ்ஸஸ் ஆகல. மிஸ் ஆயிருச்சு. அதனால நீங்க அத நெனச்சு ஃபீல் பண்றதுனால ஒண்ணுமே கிடைக்க போறதில்ல. உங்களுக்கு அது மிஸ் ஆகணும்ங்கிறதுனால தான் மிஸ் ஆச்சு. கிடைக்கக்கூடாதுங்கிறதுனால தான் கிடைக்கல. கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. தலைவர் சொன்ன மாரி. கிடைக்க வேண்டியது மட்டும் தான் கிடைக்கும். கிடைக்காதது கிடைக்கவே கிடைக்காது. அதனால தயவு செஞ்சு ஃபீல் பண்ணி டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. கிடைச்சத வச்சுட்டு சந்தோஷமா இருங்க. லைஃப் இஸ் டூ என்ஜாய். லிவ் யூர் லைஃப்.